பொன்னி கொடுத்த மருந்தை வந்து உஷாக்கு தெரியாமல் வந்து சண்முகம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து உஷாக்கு கொடுத்துட்றாரு. அப்போ வந்து அவங்களும் வந்து குடிச்சிடுறாங்க. என்னங்க பால் ஒரு மாதிரி இருக்குது, நீங்களே எத்தனை தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, பால் வந்து குடிச்சாதான் நீ நல்லா இருப்ப, ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்களும் குடிச்சிடுறாங்க. அப்பா பொன்னி எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இந்த பாலை வந்து கொடுத்துருக்கா, எனக்கு பொன்னிக்கு வந்து 1000 புண்ணியம் சேரும், அவளால் வந்து உஷா சீக்கிரமாக கர்ப்பம் அடைஞ்சிட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து யோசிக்கிறார். கோயிலில் வந்து பொன்னியை பாட வச்ச அந்த லேடி வந்து வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அதே கோயிலில் எங்களை பாட கூப்பிட்ருக்காங்க, பொன்னியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வாட்டி பொன்னிக்கு நான் 1000 ரூபாய் வாங்கி தரேன், கூட அனுப்பிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து ஜெயா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வேறு வேலையில் இந்த 1000 ரூபாய்க்காக தான் இங்கே உட்காந்துருக்காங்களே, இந்த 1000 ரூபாய் வந்து தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் ஆக போதா, அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை சொல்லிவிடுங்க அவகிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொன்னி வந்து இதை கேட்டுடுறாங்க. பொன்னி மனசு கஷ்டப்படுறாங்க. பாட போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து பொன்னி வந்து மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு சக்தி வந்து பொன்னி வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து பாட போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ போ பொன்னி, நான் பார்த்துக்கிறேன், அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பொன்னியும் வந்து பாடுறதுக்காக போயிடுறாங்க. சூப்பராக வந்து பாட்டு பாடுறாங்க. இங்கே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு நேராக வந்து கோயிலுக்கு போயிட்டு பொன்னி பாடுறது ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக பாடுறாரு. அதனால் வந்து பொன்னி வந்து செமையாக பாடி முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பாடினம்மா, இவ்வளோ சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க எல்லாருமே. இங்கே வந்து இந்த விஷயம் வந்து ஜெயாவுக்கு தெரிய வந்து ஜெயா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து பொன்னியை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, நான் இவ்வளோ சொல்லியும் எந்த தைரியத்தில் நீ போய் பாடிட்டு வந்தேன், உனக்கு அவ்வளோ தைரியமா, நான் வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உடனே வந்து பொன்னி அது வந்து அத்தை அது வந்து அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே அந்த டைம் சக்தி வந்து நான் தான் அவளை அமிச்சேன், உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு பேச டைம் இல்லை, இங்கே பாருங்கம்மா, பொன்னி வந்து இந்த மாதிரி பாடுறது அவளோட பர்சனல் விஷயம், அந்த விஷயத்தை நம்ம வந்து ஏன் கெடுக்கணும், அவளுக்கு விருப்பம் தான் அவள் பாட போகிறா, இல்லைன்னு இருக்க போகிறா, நம்ம சொல்கிறது ஏமா கேட்கணும், அவள் நீங்கள் பாடுறது எப்பாவது அப்பா தடுத்துருக்காளா, இல்லை வீட்டில் யாராவது தடுத்துருக்காங்களா, நீங்கள் மட்டும் ஏமா பொன்னி பாடுறது தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாடுறது அவள் பாடுறது ஒன்றாயிடுமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அவளுக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்குது, அவள் பாடிட்டு போகிறா, உங்களுக்கு வேறு டேலண்ட் இருக்குது, நீங்கள் பாடுறீங்க, இதில் யாரையும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைல்லம்மா அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்னையே ஏற்று பேசுகிறீங்க, இந்த வீட்டில் அப்போ நான் சொல்கிறது எடுக்க மாட்டீங்களா, அவங்க விஷயத்துக்கு ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அதே ஏற்று பேசுகிற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து போட்டு கொடுக்குறாங்க. உஷாவும், அண்ணி நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படின்றாரு நம்ம சக்தி. உடனே சந்திரசேகர் பேச ஆரம்பிக்கிறாரு, இங்கே பாரு ஜெயா, பொன்னி வந்து கோயிலில் தானே பாடியிருக்கா, நல்ல விஷயம் தானே பாடியிருக்கா, நம்ம வீட்டுக்கு நல்லது தான், அதனால் கௌரவம் தான், இப்போது கோயிலில் பாடுறது புண்ணியமான விஷயம், அதை பாடும்போது ஏன் தடுக்கணும், பொன்னி நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கா, நீங்கள் எப்போவுமே அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு ஜெயா வந்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து விடு ஜெயா அப்படி சொன்னோன்னே, எப்படியாவது போங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பொன்னி நீ கோயிலில் பாடினதை நான் வந்து கேட்டேன் அப்படின்னோடனே, நிஜமாவா கோயிலுக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்திருந்தேன், என்னங்க இன்றைக்கி ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான், எனக்கு நீ பாடுறதுன்னு எனக்கு முக்கியம் அப்படின்றாரு. உடனே பொண்ணி சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்க பார்த்து பிரீதி வந்து செம கடுப்பாகிறாங்க. சக்தி நீ கொஞ்சமாக வந்து பொன்னி பக்கம் போயிட்டுருக்கியா, நான் விடவே மாட்டேன், எப்படியும் உங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினச்சா எப்போ பார்த்தாலும் வந்து பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருக்காரு, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னி வந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. பொன்னி பேரில் வந்து கொரியர் வருது. அதை பார்த்து வீட்டில் எல்லாருமே வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. உடனே பொன்னி ஓடி போய் வாங்குறாங்க. வாங்கிட்டு அமைதியாக, ஐயோ இப்போன்னு பார்த்து சாமி பிரசாதம் வந்திருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. என்னது அப்படின்னோடனே, இல்லை கோயிலுக்கு எழுதி போட்டுருந்தேன், அது பிரசாதம் வந்திருக்கு அவ்வளோதான். ஓ இப்போ கோயிலில் பஜனை பாடுறது பார்த்தாதுன்னு கோயில் பிரசாதத்தெல்லாம் வேறு வாங்குறியா நீ, பார்த்தீங்களா இவளை என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஏதாவது பண்ணிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இது முடியுது.